இதே போல ஒரு வெற்றியை இந்திய கூட்டணி தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்க முடியணும். அதற்கு நாங்கள் எல்லாம் உழைக்கணும். ஏன்னா அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, தேஜஸ்வி இளைஞர்களெல்லாம் ஈர்த்துட்டாரு, அவங்க குடும்ப பின்னணி இருக்குது, அவர் ஆல்மோஸ்ட் நாள் குறிச்சிட்டார், பதவி ஏற்கிறதுக்கு நாள் குறிச்சிட்டாரு. ஒன்று ராகுல் இந்த ஓட்சோரின்றதை நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா என்ன மற்ற மாநிலங்களில் அந்த நிரூபணமாகும் அப்படின்னு நினச்சாரு. எதுவுமே நடக்கலை. அதனால தமிழ்நாட்டில் மறுபடியும் நான் சொல்கிறேன், புதிய கட்சிகள் நாம் வெற்றி பெற்றுவிட முடியும் என்ன நினைக்க முடியாது. வாரிசுகள் நாங்கள் வெற்றி பெற்று விட முடியும்னு நினைக்க முடியாது. மத்திய அரசு எதிர்த்து கொண்டே இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்று விட முடியும்னு நினைக்க முடியாது. ஆக இது எல்லாமே எதிர்கூட்டணிக்கு இருக்குது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா மோடியோட அதே வளர்ச்சி, நிதிஷ்குமார் மாதிரி அண்ணன் எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக, அதே மாதிரி ஏற்கனவே நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்ற 18% கூட்டணியோடு 11% எங்களோடது, அதிமுக கூட்டணியும் சேர்த்த வாக்கு சதவீதம், இப்பொழுது மோடி அவர்களின் நல்லாட்சி, இப்பொழுது திமுகவின் மோசமான ஆட்சி, கொலை கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நரேகா என்ற நம்ம 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல் செய்த 2வது மாநிலமாக வெளிவந்திருக்கிறது. இவையெல்லாம் பார்க்கும்பொழுது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் எந்த மாற்றமாக இருக்க வேண்டும் என்றால் டபுள் என்ஜின் கொடுக்குற மாற்றமாக இருக்கணும்.